Hello friends, welcome and welcome to Karthikhachannel. நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேஃபான ப்ராடக்ட்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். உங்களில் சிலர் என்னை கேட்கலாம், கடலை மாவு பைத்த மாவு இதுதானே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய பொல்யூஷன், இப்போ இருக்கக்கூடிய மற்ற அந்த டஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த மாவு மட்டுமே போதுமானதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எத்தனை தாய்மார்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடலை மாவு அரைக்கிறதோ பைத்த மாவு அரைக்கிறதுக்கோ டைம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிராண்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வெறும் 20% தாய்மார்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பைத்தமாவோ கடலை மாவோ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா முக்கால்வாசி பெண்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்களா ஆயிட்டாங்க. ஸோ வெளியும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். தாய்மார்களாக நம்மளுடைய குழந்தைக்கு ரொம்பவே சேஃபான ப்ராடக்ட்ஸை நம்ம சூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய சருமம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குங்க. அதனால தான் ரொம்பவே ஜென்டில் கேர் ப்ராடக்ட்ஸாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம சூஸ் பண்ணோம். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைக்கு மைல்டான ப்ராடக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணோன்னா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி ஸ்டாம்ப் இருக்கான்னு பாருங்கள். என்ன ஸ்டாம்ப்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கலி ப்ரூவன் மைல்டுன்னு இருக்கான்னு பாருங்கள். கிளினிக்கலி ப்ரூவன் ஒரு விஷயம் இருக்குது, கிளினிக்கலி டெஸ்டட்னு ஒரு விஷயம் இருக்குது. கிளினிக்கலி டெஸ்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளினிக்கலாக சேஃபாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியாத மாதிரி இருக்குங்களா நான் சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது சில டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்கின் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன். அது பாஸ் ஆகி வந்தால் மட்டும்தான் அது கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கிளினிக்கலி டெஸ்டட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க ஸ்கின் டெஸ்ட்டுக்கு, அது 100% ஃபெயிலியர் ஆகிடுது. அப்படி ஃபெயிலியர் ஆனால் கூட கிளினிக்கலி டெஸ்டட்னு போட்டுக்குவாங்க. அதாவது நான் டெஸ்ட்டுக்கு அனுப்புனேன் அப்படின்னு போட்டுக்குவாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு அனுப்பலாலே டெஸ்டட்னு போட்டுக்குவாங்க. டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் கிளினிக்கலி ப்ரூவன்னு போடுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஸ்டாம்பில் கிளினிக்கலி ப்ரூவன் சேஃபாக இருக்கான்னு பாருங்கள். கிளினிக்கலி டெஸ்டட் கிடையாது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்காகவுமே இதை எடுத்துக்கலாம். எந்த ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராடக்டோடைய இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு கமா போட்டு எக்ஸெட்ரா இல்லை டாட் அந்த மாதிரி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மொத்தமாக லிஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணுறதோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி வெளில கொண்டு வரதுக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருக்கா அண்ட் யூஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிராண்ட் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். எதையும் நம்மக்கிட்ட மறைக்கலை, பயப்படலை. ஸோ எல்லாத்தையும் அவங்க நம்மக்கிட்ட ஓப்பனாக காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை நம்பி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக கலரோ இல்லை டைஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக கலராக காமிக்கிறதுக்காக எதுவும் டையில் ஆட் பண்ண படலன்னு அர்த்தம் இல்லைங்களா. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, ஷர்வனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு இதை காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஜான்சன்ஸ் பேபி ஷாம்பூ. இதில் பார்த்தீங்கன்னா ஷாம்பூவாக இருக்கட்டும், டிப் டு டோ வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கலர்ஸே இருக்காது பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தண்ணி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்ட்ராவாக கலர் டை இதெல்லாம் ஆட் பண்ண படலைன்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ராடக்டோட டிரான்ஸ்பரன்சி வச்சு அதில் எக்ஸ்ட்ராவாக டை ஆட் பண்ணப்படலை, கலர்ஸ் ஆட் பண்ணப்படலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷர்வினுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் ஜான்சன்ஸ் பிராண்ட் தான் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். ஜான்சன் ஷாம்பூ மட்டும் இல்லைங்க, டிப் டு டோ வாஷாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக கலருக்காக அதில் எந்த ஒரு விஷயமே ஆட் பண்ணப்படலை. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏவோட ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உங்கள் குழந்தைக்கு சேஃபாக நினைக்கக்கூடிய நான் சொன்ன இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் மீட் பண்ணுற மாதிரியான எந்த பிராண்ட் எந்த ப்ராடக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சில பேர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்களுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மீட் பண்ணுது, பூர்த்தி பண்ணுது, அதனால தான் நான் அந்த ப்ராடக்ட்டை
சூஸ் பண்ணியிருக்கேன். ஷர்வினுக்கு பிறந்த டே ஒன்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் குழந்தையா இருக்கும் போதும் ஜான்சன்ஸ் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் குழந்தைக்கும் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா தாய்மார்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் ஜான்சன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் சேஃப், டெஸ்டட் கிடையாது, ப்ரூவன் சேஃப். அது மட்டும் இல்லாமல் உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போகுது அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாத அன்னெசரியான டைஸோ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணப்படலை. அண்ட் USFDAவோட ஸ்டாண்டர்ட்ஸை அழகாக மீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 15 குளோபல் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸையும் அது மீட் பண்ணுது, இன்க்ளூடிங் US அண்ட் EU. இந்த எல்லாத்தையுமே அது வந்து மீட் பண்ணுது. வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக போயான்னு ப்ளீஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜான்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷன்ஸை பார்த்துருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா 120 வருஷத்துக்கு மேலே பழமையானது. அதனால தான் மில்லியன்ஸ் ஆஃப் மாம்ஸ் வந்து அதை இன்னுமே குளோபலாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணுற மாதிரி எந்த பிராண்ட்னாலும் எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த பிராண்டையும் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணல. நான் என்ன பிராண்ட் சூஸ் பண்ணேன், அது எப்படி சூஸ் பண்ணேன், இதெல்லாம் க்ரைட்டீரியா மீட் பண்ணுது, அதனால நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குலாம் உபயோகரமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். டாடா.